ஹாய் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயில் ட்ரிப் தான் போகிறோம். எந்த கோயிலுக்குன்னு என் பொண்ணு சொல்லுவாள். நம்ம ஈவினிங் போகிறனால வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு போயிடுவோன்னு வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. என் பொண்ணு 2 பேரும் கிளம்பி நிற்கிறாங்க, வாமா போவோம் அப்படின்னு. எங்கே போகிறோம்? ஆமாங்க, நம்ம இப்போ திருப்பதிக்கு தான் போகிறோம். பக்கத்தில் 2 நாள் ட்ரிப்பு, வாங்க திருப்பதி போய்ட்டுருவோன்னு கூப்பிட்டாங்க. அதனால சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எல்லோரும். நான் என் பொண்ணுங்க மட்டும்தான் போகிறோம். என் ஹஸ்பண்ட் வண்டி இருக்கிறதுனால வண்டிக்கு போகிறாங்க. அதனால் அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க, அடுத்த தடவை எல்லோரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு. அப்படியே நேராக எல்லோரும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நான், அம்மா, அக்கா குழந்த, என்னோட பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து வந்துவிட்டோம். அப்புறம் நம்ம போகிறவங்க எல்லோரும் சேர்ந்து வந்தாச்சு. ட்ரெயினுக்கு முன்னக்கூட்டியே ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க, எல்லாேருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டாங்க. அதனால் கரெக்டாக 5:45க்கு ட்ரெயின் வந்துச்சு. நம்ம ஷார்ப்பாக வந்தாச்சு, வந்து ட்ரெயினில் ஏறியாச்சு. ரிசர்வேஷன்னால் சீட் எல்லாேருக்கும் தனித்தனியாக இருந்ததுனால ஃப்ரீயாகவே இருந்துச்சு. எல்லோரும் தனித்தனியாக உட்காந்துட்டோம். குட்டீஸ் எல்லோரும் ஜன்னல் சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டாங்க. எங்களுக்கு ஜன்னல் தான் வேணும், நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்டாங்க ஹாப்பியாக. அவங்க இதுவரை யாருமே ட்ரெயினில் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதோடு அப்படியே நாங்கள் சாயந்தரம் ஏறினதுனால நைட்டு டைம் போனதே தெரியலை. எல்லோரும் தூங்கிட்டோம். விடியகாலம் எழுந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு ஊரில் நின்றுச்சு. இது எந்த ஊருன்னு தெரியலை. அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப தூரம் இருந்தாலும் நான் நினைக்கல, ட்ராவலிங் மட்டுமே 1.5 நாள் வரும்னு நான் நினைக்கல. சாயந்தரம் ஏறினோம், மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் இங்கே நாங்கள் ரீச் ஆனோம். ஆந்திராவில் இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் ஆந்திரா எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. கிளம்பும் போதே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, போயிட்டு வர எப்படி 4 நாள் ஆகும், ட்ரெஸ்ஸு நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு. கேட்கவே இல்லை. நம்ம 2 நாளில் திரும்பி வந்துடுவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஷனுக்கு மேலே அங்கே யாருமே இல்லை ட்ரெயினில், எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த ஸ்டேஷனுக்கு அப்புறம் போகாதுன்னு நிறைய பேர் சொன்னதுனால இறங்கிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் சொன்னாங்க, இன்னும் 2 ஸ்டாப் போகும், நீங்கள் இருங்க, இறங்காதீங்க அப்படின்னு. அதோடு நம்ம இருந்தோம். அப்புறம் சிட்டூர் வந்துச்சு. சிட்டூருக்கு அடுத்து ஒரு ஊர் வந்துச்சு. இந்த ஊர் யாருக்காவது தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. அதுக்கப்புறம் ஒரு ஊர் வந்துச்சு. சரி, இந்த ஊர் தானேன்னு இறங்குன நேரத்தில் இதுவும் கிடையாது, இதுக்கு அடுத்த ஊர் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு உள்ளேயே உட்காந்தாச்சு. காலையில் இது கரெக்டாக 10 மணி இருக்கும் நாங்கள் அங்கே போய் ரீச் ஆகும்போது. நீங்கள் யாரெல்லாம் திருப்பதி வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் என் பிள்ளைங்களோட சேர்ந்து. அடுத்த தடவை வண்டி வாங்கி சொந்த காரில் ஹஸ்பண்டோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. இந்த மலையை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மலை அந்த அந்த வெங்கடாச்சலபதி முகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்மளுக்கு எதுவும் தெரியல. அப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆமாம், அதே மாதிரியே அந்த ஃபேஸை வச்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த வெங்கடாச்சலபதியோட முகத்தில் உள்ள மலை தான் இது அப்படின்னு. அப்புறம் ஒரு வழியாக இறங்கியாச்சு. இதுதான் லாஸ்ட்டு எண்டு, சந்திரகிரின்னு சொல்லிட்டு கடைசி ஊர். இந்த பாருங்களேன், சந்திரகிரின்னு போர்டு போட்டிருக்கோம். இதுதான் கடைசி எண்டு. இங்கேருந்து நம்ம அந்த ஸ்டேஷன் பக்கம் கிராஸ் பண்ணி போகணும். நடந்து போனதுக்கப்புறம் வண்டி இருக்குது, இங்கே வண்டியில் தான் எல்லாருமே போகணும். இங்கேருந்து நம்ம கோயில் தூரத்துக்கு போக எப்படியும் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் 1.5 மணி நேரம் ட்ராவல் இங்கேருந்து போகிறதுக்கு. நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதோட வண்டிக்கெலாம் ரொம்ப அமௌண்ட் கேட்டாங்க. அப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு வந்தவங்க சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. நேற்று நைட்டு சாப்பிட்டது போக புளியோதரை, நேற்று நைட்டு சாப்பிட்டது போக மீதம் இருந்துச்சு. அதை காலையில் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காருங்கன்னு சொல்லுவோம். அங்கனே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே குரங்குகள்லாம் அழகழகாக இருந்துச்சு. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம். எல்லா குரங்கை விட இந்த குரங்கு ஒரு சேட்டை செஞ்சுச்சு. அதோட அதுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி பாட்டில் அங்கே வச்சுருந்தோம். அது அழகாக அந்த தண்ணி பாட்டிலை திறக்க பார்த்துச்சு. திறக்கிற நேரம் அது விழுந்துருச்சு. திறந்து அது எவ்வளோ அழகாக குடிக்கும்னு பார்க்கலான்னு பார்த்தோம். அது திறக்கவும் அந்த பாட்டில் விழுந்துருச்சு. அந்த குரங்கு எல்லாத்தையுமே ரொம்ப சேட்டை பண்ணி வம்பிழுத்துச்சு. ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு இந்த குரங்கை பார்க்கவே. அழகாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஊருக்குள்ளெல்லாம் குரங்குகளை பார்க்க முடியாது. இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. யாருக்கெல்லாம் குரங்க பார்த்தா பயம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வேன் பிடிச்சிட்டாங்க. வேனில் தான் போனோம். நம்ம அடுத்து கோயிலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு அடுத்த விளாகில் பார்க்கலாம். இந்த விளாக் இதோட முடிஞ்சிச்சு. நம்மளோட விளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் எல்லோரும் கேட்பீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எடிட் பண்ண நாளாகிடுச்சு. ஏன்னா பாதி எடிட் பண்ணி பாதி எடிட் பண்ணாமலும் வச்சுருந்தேன். அதனால தான் லேட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோ சீக்கிரமே எடிட் பண்ணி போடுறேன். டாட்டா, see you, bye.